ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு சீசனோட 6வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த பொண்ணு பயங்கரமா புருஷன் கிட்ட அடி வாங்கிட்டு வந்துட்டு இருந்தால பெரிய அக்கா, அவளுக்கு அவங்க அம்மா உட்காந்து மருந்து போட்டு விட ஆரம்பிக்கிறா. என் பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியாமல இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளும் பார்த்துட்டு, இல்லம்மா நான் என்ன பண்றது, எவ்வளவு முடியுமோ அதனால நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு மேல என்னால முடியலன்னு சொல்ல, அவன் மனுஷனே கிடையாதுரி, வெறும் பதவியை பத்தி தான் ஆசைப்படுவான். அதே மாதிரி நம்ம வீட்ல இருக்காங்களே ஆம்பளைங்க, அதுவும் இந்த கிளவி இருக்காளே, அவளுக்கும் குடும்பத்தோட மானம் மரியாதை பதவி தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல, எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. யாரா இருந்தாலும் என் புருஷனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க குடும்பத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம எப்படி வந்து தப்பிக்க போறோம்னு எனக்கே புரியலமா அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் பேசிக்கிட்டு இருக்கா. வெளியே அவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா சிசி நிக்க அந்த இடத்துக்கு பேய் வந்துடுறா. பாரு அக்கா எவ்வளவு பெரிய ஃபேமிலில கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க, அவங்களுக்கு இந்த நிலைமையா என்னால சத்தியமா நம்பவே முடியல. அதனால இப்ப எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுது, பெரிய குடும்பமா கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. நல்லா அப்பாவியா எழுத படிக்க தெரிஞ்ச பையன் அமைதியா இருப்பான்ல, அவனதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. இங்க மறுபடியும் ஜியாங் அழ ஆரம்பிக்கிறா. அம்மா நீ மட்டும் தான் என்ன பத்தி கவலைப்படுற, பிளீஸ் என் வாழ்க்கையை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாருமான்னு சொல்ல, உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தபடி நானு, எனக்கு நீ தான் முக்கியம், உன்னை விட யாரும் முக்கியம் கிடையாது அப்படின்னு அவங்க அம்மாவும் அழுதுட்டு இருக்காங்க. அப்போ நேரா நம்ம சிசி கதவை தட்டுறா. எவ்வளவு தைரியம் தான் இங்க வந்திருப்ப அப்படின்னு அவங்க அம்மா ஜியாங்கோட அம்மா கத்த ஆரம்பிக்க, இங்க பாருங்க உங்க பொண்ணை, அதாவது என் அக்கா ஜியாங்க காப்பாத்தணும்னா அதுக்கு சில விஷயம் மட்டும் தான் பண்ண முடியும். மறுபடியும் நீங்க திரும்பி அவங்களை அங்க அனுப்புனீங்கன்னா கண்டிப்பா அக்காவை அவன் கொன்றுவான். ஆனா அதுக்காக அக்காவை அனுப்பாமல இருக்க முடியாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கொண்டுட்டு உடம்பு சரியில்லாம போய் இறந்து போயிட்டா அப்படின்னு கேஸ முடிச்சிருவான். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அம்மா எப்படியாவது கஷ்டப்பட்டாவது அவன் வாழ்க்கையில வந்து தண்டனை அனுபவிக்க வச்சிடணுமா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலமா அப்படின்னு ஜியாங் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ தான் அவங்கள மாட்டி விடணும் அக்கா, நீ அதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சிசி சொல்ல, ஏண்டி என்ன உனக்கு பிடிக்காதா, என்ன பழி வாங்கறதுக்கு இவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்க, நான் அவனை மாட்டி விட்டா என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடாதா அப்படின்னு ஜியாங் வேற கேட்டுக்கிட்டு இருக்கா. சிசிக்கு இவங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஜின்னு போயிட்டு கிடைச்ச எல்லா டெட் பாடியையும் போஸ்ட்மார்ட்டம் பண்றாரு டாக்டர், கூட போய் நின்னுட்டு இருக்கான். இந்த கழுத்துல இந்த பொண்ணுக்கு ஏதோ இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல டாக்டர் உடனே செக் பண்றாரு. உள்ள இருந்து ஒரு மணி மாறி வருது. அப்பதான் நம்ம ஜின்னு பாக்குறான். ஏற்கனவே இந்த ஜியாங்கோட புருஷன் இவன் கழுத்தை பிடிச்சு நீக்க வந்தப்போ அவன் சட்ட கையில இந்த மாதிரி ஒரு மணி இருந்திருக்கு, இது அவனோடதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கண்டுபிடிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் இந்த கேஸை இப்படியே விடல, அடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் எங்க ஸ்டேஷன்ல அப்படின்னு ஜின்னோட ஆளுங்கள்ல யாரோ போய் அந்த ஜியாங்கோட புருஷன்ட்ட சொல்ல ஆரம்பிக்க, என்னை பத்தி விசாரிக்கிறாங்களா, அப்ப நான் புதுசா ஒரு டைப் வச்சிருக்கேன், அதை போய் இறக்குறேன் பாரு அப்படின்னு அடுத்த நாள் இந்த ஜியாங்கோட புருஷன் நேரா நம்ம ஜின்ன பாக்குறதுக்கு கிளம்பி போயிடுறான். இந்த கேஸை பத்தி நீங்க இன்னும் விசாரிச்சுட்டே இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் சில விஷயத்த சொல்லலான்னு வந்தேன்னு சொல்ல, சரி நீ கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு யாரும் உங்க அப்பா ஒரு வேலை கொலை பண்ணிருப்பாரோ அப்படின்னு நம்ம ஜின்ன அடுத்த கேள்வி கேட்க, இல்லங்க பாவம் எங்க அப்பா கிட்ட கையில இந்த ஆபீசர் இருக்காருல, நான் தான் கொலை பண்ணேன், அவர் வேற செத்து போயிட்டாரு, அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் மனசு கஷ்டமா இருக்கு, உண்மையை சொல்லணும்னா அவர் கூட கொலை பண்ணல அப்படின்னு சொல்ல ஜட்ஜ் அங்க திரும்பி பாக்குறான். அப்ப யார் தான்ப்பா கொலை பண்ணா, அப்ப நீயாவது உண்மையை சொல்லு அப்படின்னு. ஏன் தெரியுமா, யார் தெரியுமா கொலை பண்ணா, என் பொண்டாட்டி ஜியாங் இருக்கால அவதான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்ல நாய் கூட கொலைக்க ஆரம்பிக்குது. ஏ நாயே வாய மூடு அப்படின்னு வேற இவன் கத்திக்கிட்டு இருக்கான். நேரா ஜியாங் வீட்டுக்கு நோட்டீஸ் போயிருது. என்னதான் இருந்தாலும் யார் கொலைக்காரங்களும் விசாரிச்சுதானே ஆகணும், நீங்க தான் கொலைக்காரங்களா உங்களை விசாரிக்க சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டாங்கன்னு சொல்ல, என்ன அநியாயம் இது, அம்மா பாத்தீங்களாமா என் மேல பழிய போட்டுட்டாங்க அப்படின்னு ஜியாங் கத்த ஆரம்பிக்கிறா. அவங்க அம்மா மனசுல நினைக்கிறாங்க, சிசி சொன்ன மாதிரி அவனை முன்னாடியே மாட்டி விட்டுருக்கணும் போல, கிராம போனது தப்புதான், நம்ம பொண்ணு மேலேயே பழிய போட்டானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நேரா அங்க ஜியாங்க கூட்டு போயிட்டு, நீ தானடி கொலை பண்ண, அந்த அன்சி இருக்கானே அவனுக்கும் உனக்கும் கள்ள தொடர்பு இருந்தது, அதனால அவன் எந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டானோ அந்த பொண்ணு மேல எல்லாம் பொறாமப்பட்டு நீ அவளை கொன்னுட்ட கரெக்டான்னு கேட்க, இல்லங்க இவன் தான் கொன்னான், இவன் அடிச்ச சாட்டை அடி ஏன் மேல கூட இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்து காட்ட ஆரம்பிக்கிறா. ஆனா அதெல்லாம் கொஞ்சமும் கண்டுக்காம இந்த சட்ட பட்டன் இருக்கு பாருங்க, இந்த பட்டன் இவகிட்ட தான் இருக்கும், இததான் வந்துட்டு அந்த டெட் பாடி கிட்ட இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அன்சியோட குடும்பம் லெட்டர் எழுதி கொடுத்திருக்காங்க, அன்சிக்கும் இந்த ஜியாங்குக்கும் நடுவுல வந்து கள்ள தொடர்பு இருந்திருக்கு, நானே பார்த்தேன் பொண்டாட்டியே எழுதி கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்ல, உடனே இந்த பக்கமா ஜியாங் கத்த ஆரம்பிக்கிறா. அன்சியோட குடும்பத்தை மிரட்டி இந்த மாதிரி ஒரு லெட்டரை எழுதி வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. இங்க பாருமா மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு பயந்து நடுங்காத அப்படின்னு ஜியாங்கோட புருஷன் வேற அவளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஜட்ஜு பாத்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து சிசி இன்னொரு சாட்சி இருக்கு, அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல, கரெக்டா பார்த்தா அந்த பொண்ணு சீன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தால, கரெக்டா கடைசியா கூட தப்பிச்சு போனாலே அந்த பொண்ணு அங்க வந்துடுறா. என்னையும் கூட்டு போய் கடத்தி வச்சிருந்தாங்க, நான் அங்க தப்பிச்சு வந்தேன், எனக்கு சிசி தான் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்ல, அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கான்னு கேட்க, என் மேல இருக்கிற காயத்தை பாருங்க, என் மேலேயும் அதே காயம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்ட, எதை வச்சு உங்களை தாக்குனாங்க அப்படின்னு ஜட்ஜு கேட்டுட்டு இருக்காரு. எல்லாமே அந்த சாட்டையால தாக்குனதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை அடியே காட்டிக்கிட்டு இருக்கா. அதே காயம் தான் ஜியாங் மேலேயும் இருக்கு, இந்த காயம் தான் என் மேலேயும்
மேலயும் இருக்கு. என் புருஷன் என்னையும் அடிச்சு இதை வச்சுதான் கொடுமைப்படுத்தினான்னு சொல்ல, எந்த சாட்டன் தெரியுமா அப்படின்னு கேட்க, குதிரை ஓட்டுற சாட்டை அப்படின்னு அந்த சீ பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. எது பேசுறதா இருந்தாலும் யோசிச்சு பேசு, அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு மறுபடியும் இந்த ஜியாங்கோட புருஷன் மிரட்ட ஆரம்பிக்கிறான். கோர்ட்லயே மிரட்டுறியா, நடக்கிறதே வேற ஆயிரும் அப்படின்னு ஜட்ஜி திட்ட ஆரம்பிக்க, நான் உண்மையை மட்டும் தான் பேசுறேன், இவன் தான் என்ன கடத்திட்டு போயிட்டு கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணா, மத்த பொண்ணுங்களையும் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த இடத்துல வேகமா அந்த ஜியாங்கோட புருஷன் அவளை அட்டாக் பண்றதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். அங்க வேகமா நம்ம சிசி போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறா. காப்பாத்தி தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கும் போது இந்த ஜியாங்கோட புருஷன் கையில இருந்து ஒரு குட்டி அம்பு எடுத்து சிசி மேலேயே விட்டுடுறான். சிசி அதை அட்டாக் பண்ண போறதுக்குள்ள அந்த இடத்துக்கு நம்ம ஜின்னு பறந்து போயிடுறான். அவன் கையில அந்த அம்பை வாங்கிடுறான். கையில அம்பு பட்டதுமே ஜட்ஜி எந்திரிச்சு பார்த்துட்டு, எவ்வளவு தைரியம், அவனை கூட்டு போய் ஜெயில போடுங்க, அப்புறம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ன திரும்பி பார்க்க, நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு ஜின்ன மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அம்புல விஷம் இருந்திருக்கு. டாக்டர் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நல்ல வேலைங்க, கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா கூட அந்த பையனை புதைச்சிருக்க வேண்டியதான், நல்ல வேலை கரெக்டான டைம்ல நான் வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் மருந்தெல்லாம் எடுக்கணும், நான் போய் எடுத்து கொடுத்து விடுறேன், யாராவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் யாராவது கூட இருந்து பாத்துக்கோங்கன்னு சொல்ல, உடனே நம்ம ஜின்ன வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சிசி சொல்லிடுறா. ஜின்னோட அசிஸ்டன்ட் மருந்து வாங்குறதுக்கு கிளம்பி போயிடுறான். சிசி பக்கத்துல இருந்து பாத்துட்டு, என் மேல உனக்கு சந்தேகம் இருந்ததாலதான் என் கூட வந்து என்ன பாத்துக்கிறதுக்காக வந்த, ஆனா அப்ப கூட நான் நல்லவ அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன காப்பாத்துறதுக்கு வந்துட்டேன், ஆனா உயிரை பணைய வைக்கிற வரைய என் மேல உனக்கு என்ன பாசம், எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. எனக்கு போன ஜென்மத்தோட ஞாபகங்கள்லாம் இருக்கு, உனக்கு இல்ல, ஆனா அப்பயும் ஏன் என்ன காப்பாத்துன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள ஜின்னு ஏஞ்சிடுறான். தேங்க்ஸ் என்ன பாத்துக்கிறதுக்கு அப்படின்னு ஜின்னு சிரிச்சுட்டே சொல்ல, சிசி உடனே என்ன காப்பாத்துறதுக்காக இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க, கொஞ்சம் லேட் ஆனா கூட உயிரே போயிருக்கோம் நாங்க அங்க சொல்லிருக்காரு டாக்டர், நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்ல, இந்த மாதிரி அடியெல்லாம் எனக்கு பழகிருச்சுங்க, ரொம்ப தேங்க்ஸ், நீங்க கூட அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு போனீங்க, அந்த பொண்ணு கூட யாரோ தானே, அவ்வளவு நீங்க காப்பாத்துறதுக்கு போனீங்கல்ல அப்படின்னு கேட்டுட்டு, எனக்கு அம்புல விஷம் இருக்கும்னு தெரியாது அப்படின்னு ஜின்னு சொல்ல, சரிங்க ஓகே அப்படின்னு சிசி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் சிசியோட வீட்டுல பஞ்சாயத்தே நடந்துட்டு இருக்கு. என் பொண்ணை காப்பாத்துங்க, கூட்டு போய் அவளையும் ஜெயில போட்டு வச்சிட்டு இருக்காங்க, ஏன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையனை இப்போ ஜெயில போட்டிருக்காங்க ஜியாங்கோட புருஷனை, ஆனா அவங்க அப்பா கண்டிப்பா அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவாரு, காப்பாத்துங்க சொல்ல, நான் என்னால முடிஞ்ச வரைய பண்றேன், ஆனா இதுக்கு மேல என் கையில ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஜியாங்கோட அப்பா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அந்த லேடி அழ ஆரம்பிக்கிறா. சிசி போயிட்டு கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து சூப் போட்டு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நம்ம ஜின்னுக்கு தண்ணி எடுத்து கொடுக்க, அதுக்குள்ள அந்த இடத்துக்கு பார்த்தா ஜட்ஜ் வந்துடுறான். ஜட்ஜ் அந்த தண்ணியை ஊட்டி விடுறதுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கான். ஜின்னு பார்த்து கடுப்பாயிட்டு, இல்லங்க வேண்டாம் பக்கத்துல வச்சிருங்க, நானே குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே வச்சிடுறான். சரி ஓகேங்க, இதுக்கு மேல நான் இருந்து பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சிசிய பார்த்து சொல்ல, இல்லங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சிசி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் இல்லங்க, நீங்க ரொம்ப தைரியமான பொண்ணு, உங்க தைரியம் யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு பார்த்துட்டு நம்ம சிசிய புகழ ஆரம்பிக்க, சிசி மேல ஜட்ஜுக்கு ஒரு கண்ணு வந்துருச்சு போல அப்படின்னு ஜின்னுக்கு தோணுது. ஜின்னு செம்ம கடுப்பாயிட்டு இருக்கான். இல்லங்க அவரும் என்ன உயிரை கொடுத்து காப்பாத்திருக்காரு, எனக்கும் அந்த கடமை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா, நீ உங்களை மாதிரி ஒரு வீரமான பொண்ணை நான் பார்த்ததே இல்ல, எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி எல்லா பொண்ணுங்களும் தான் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு ஜட்ஜு பேச ஆரம்பிக்க, ஜின்னு வேணும்னே நடுவுல போய் பேச ஆரம்பிக்கிறான். இல்ல அவங்களே என்ன பாத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, நீங்க வந்து கிளம்ப அப்படின்னு ஜின்னு சொல்ல, வேகமா ஜட்ஜு போய் பக்கத்துல உட்காந்துட்டு, ஒரு பொண்ணு நைட்டு ஃபுல்லா ஒரு பையன் கூட இருந்தா அது நல்லாவா இருக்கும், அது சரிப்பட்டு வராது, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஜின்னு உடனே முறைச்சிட்டு இருக்கான். சிசி பாக்குறா. அப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஜின்னு இதுக்கு மேல இங்கிருந்து பேசினா நான் பதிலே சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு திரும்பி படுத்துக்க, ஜட்ஜ் அந்த பக்கமா வந்துட்டு, ஒருவேளை நான் அந்த அம்ப கையில வாங்கியிருந்தா இந்த பொண்ணு என் மேல பாசமா இருந்திருப்பாங்களோ, இந்த பொண்ணு எவ்வளவு டிஃபரெண்டா எல்லார்கிட்ட விட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கால அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, நீ மட்டும் அம்ப வாங்கியதுனா நீ அங்கேயே செத்து போயிருப்ப அப்படின்னு நம்ம ஜின்னு கத்தியே சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் மறுபடியும் இந்த ஜியாங்கோட அப்பா வெளியே வந்துட்டு இருக்க, அவங்க அப்பாவுக்கு ரெண்டாவது ஒய்ஃப் இருக்கா, அவங்க வந்துடுறா. எனக்கு என்ன பண்ண போறீங்க, எனக்கே உங்களை நினைச்சு கவலையா இருக்குன்னு சொல்ல, என்னை பத்தி கவலைப்படுற ஆளு ஒரே ஒருத்தி மட்டும்தான், நீ மட்டும்தான் இருக்க, மத்த எல்லாருமே அவங்கள பத்தி மட்டும்தான் கவலைப்படுறாங்க அப்படின்னு பொண்டாட்டிக்கிட்ட அந்த செகண்ட் ஒய்ஃப் கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம சிசி உட்காந்துட்டு ஜின்ன பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. போன ஜென்மத்து கதைக்கு நேரா போயிடுறா. போன ஜென்மத்துல மூத்த இளவரசி யாரோ ஒரு இருந்திருக்கா, அந்த இளவரசிக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு ஜின்ன பார்த்ததும் காதல்ல விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கும் சிசிக்கும் கல்யாணம் ஆகிறதுக்காக இருந்திருக்கு. அதனால சிசிய புடிச்சு, எனக்கும் ஜின்னுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, நான் டிவோர்ஸ் பண்றேன், இந்த நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்றேன் அப்படின்னு எழுதிட்டு மலையில இருந்து குதிச்சு செத்து போயிடுன்னு சொல்ல, உங்க பொண்ணுக்கு பிடிச்சா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா, அநியாயமா இருக்கே அப்படின்னு சிசி கேக்குறா. என் பொண்ணு ஆசைப்பட்டு அவளுக்கு மட்டும் தான் கிடைக்கணும், அவளுக்கு ஒரு வேலை கிடைக்கலன்னா அது யாருக்குமே கிடைக்க கூடாது, அங்க வேணா திரும்பி பாருன்னு சொல்ல, ஜின்ன அடிச்சு மயக்கம் போட வச்சு கூட்டு வந்திருக்காங்க. அவன் கழுத்தை வெட்டிடு அப்படின்னு சொல்ல, ஜின்னு கழுத்தை வெட்டுறதுக்காக போறாங்க. சிசி பாக்குறா, இல்ல நானே கையெழுத்து போட்டுறேன், அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, யூஜின்
உனக்கும் எனக்கும் இதுக்கு மேல சரிப்பட்டு வராது. உனக்கும் எனக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை நானே முறிச்சுக்கிறேன். இனிமே நம்ம 2 பேரும் ஒருத்தங்க பாத்துக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பார்த்து மறுபடியும் அழுதுட்டே அப்படியே கண்ணீரோட அந்த லெட்டரை எழுதி முடிச்சுட்டு மலையில இருந்து கீழே விழுந்திருக்கா. அப்படி விழும்போது அவ கீழே விழுந்து கிடந்தப்போ இந்த பக்கத்து ஊர்க்காரங்க யாரும் 2 பேர் வந்து காப்பாத்துனாங்கல்ல, அந்த சம்பவம் அப்பதான் நடந்திருக்கு. எல்லாத்தையும் மறந்துட்டு தான் தனி ஊர்ல வாழ ஆரம்பிச்சிருக்கா. இந்த மாதிரி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையில முடிவெடுத்தேன், ஆனா அந்த முடிவு மறுபடியும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு ஜின்னை பத்தி மறுபடியும் இவ யோசிக்க ஆரம்பிச்சிருக்கால. வேலைக்கார பொண்ணு கிட்ட ஒரு பையன் கூட நீ இருந்தனா கண்டிப்பா உன் லைஃப் கெட்டுதான் போகணும் உனக்கே தெரியுது, ஆனா அப்பயும் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க அந்த வேலைக்கார பொண்ணு பாக்குறா. ஜின்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்க அதுதான் கேட்டு வரீங்களா அப்படின்னு. நான் கேள்வி கேட்கிறேன்ல, பதில் சொல்லு அப்படின்னு நம்ம சிசி மறுபடியும் சொல்ல. இல்ல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல, ஆனா எனக்கு ஒருத்தரை பிடிச்சா நான் கண்டிப்பா அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் கூட தான் வாழ்றதுக்கு ஆசைப்படுவேன் வேலைக்கார பொண்ணு சொல்ல. சிசியும் சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் அந்த ஜியாங்கோட மாமியார் வீட்டுல பையனை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, சாட்சி வேற ஒருத்தி வந்திருக்கா, அதை நான் என்ன பண்ண சொல்றேன், என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு உங்க ஒய்ஃப் மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு இருக்கால, சாட்சி சொன்ன போனால சி, அந்த பொண்ணு தனியா ரூம்ல இருக்கும்போது சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் உள்ள வந்துடுறான். நம்ம ஜின்னோட ஆள் தான். உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சாப்பிட ஆரம்பிக்கும் போது டக்குனு கத்தியால குத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள ஜின்னோட அசிஸ்டன்ட் வந்து நமக்குள்ள யாரோ ஒரு திருட்டு பையன் இருந்தான்னு தெரியும், அது நீன்னு தெரியலடா அப்படின்னு அவனை புடிச்சு அங்க இருந்து கூட்டு போயிடுறான். எங்க சிசி நம்ம ஜின்னுக்காக ஸ்பெஷலா சீக்கிரமா குணமாகணும் அப்படின்னு ஒரு சூப் ஒண்ணு பண்றா. அதை பண்ணிட்டு கிளம்பும் போது அந்த இடத்துக்கு அவங்க அண்ணனும் வந்துடுறான், ஷானு. நானும் உன் கூட வரமா, அவரை போய் பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு கேட்க, சரி வானா அப்படின்னு சிசி கிளம்புறா. இப்பதானே அவரை பார்த்துட்டு வந்தீங்கன்னு அசிஸ்டன்ட் கேட்க, அதுக்குன்னு சிசியை ஒரு பையனோட தனியா அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு ஷான் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். கரெக்டா போய் வைக்கிறாங்க. ஜின்னுக்கு ஹாப்பியா இருக்கு, எனக்காகவே ஸ்பெஷலா சூப் வச்சிங்களா, ரொம்ப வாசம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல ஷான் உட்காந்து பல்ல காட்டி பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு கிணமும் இருக்கு, நானும் தரேன் அப்படின்னு அவங்க அண்ணனுக்கும் ஒரு கப் எடுத்து சிசி கொடுக்குறா. அது குடிச்சிட்டு பிரமாதமா இருக்கு, சூப்பரா இருக்கு, என்கிட்ட நீங்க ரொம்ப பாசமா நடந்துக்கிறீங்க, ரொம்ப கனிவா நடந்துக்கிறீங்க, இதுக்கெல்லாம் எப்படி நான் நன்றி கடனை திருப்பி அடைக்க போறேனோ தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிசி சொல்லிக்கிட்டு இருக்கா. மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக்கு போயிடுறா. அப்ப உங்க 2 பேரும் நாடோடி மாதிரி வெளியே சுத்தும் போது நல்லா சமைச்சு கூட கொடுக்க முடியல சிசி கால ஜின்னுக்கு, ஏதோ முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுத்திருக்கா. வேகமா சாப்பிடாதீங்க, மெதுவா சாப்பிடுங்க, நம்ம 2 பேரும் நல்லபடியா போயிட்டு ஒரு வீட்டுல செட்டில் ஆனதுக்கு அப்புறமா நான் என்னென்ன தெரியுமா சமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு விதவிதமா சாப்பாட சொல்ல, எப்படா சாப்பிடுவோன்னு இருக்கு அப்படின்னு ஜின்னு சொல்லி இருந்திருக்கான். அதுல ஒரு சூப்பை தான் சிசி இன்னைக்கு செஞ்சு கொண்டு வந்திருக்கா. அதை பத்தி யோசிச்சுட்டு போன ஜென்மத்துல என்னால உனக்கு செய்ய முடியல, இந்த ஜென்மத்துல செய்யறேன் அப்படின்னு யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. மறுபடியும் ஜின்னத்தை ஆசையா வாங்கி குடிக்கும் போதுலாம் அவளுக்கு பழைய ஞாபகம் வந்துட்டு இருக்கு. சிசி ஒரு தடவை வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஜின் அவளை பாக்கிறதுக்கு வேகமா கிளம்பி வந்திருக்கான். அவளை பார்த்ததுமே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதை பத்தி சிசியை யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் ஒரு கத்திய ஒண்ணு இது மாதிரி ஒரு பெரிய ஆள் யூஸ் பண்ணுது அப்படின்னு பொய் சொல்லி ஒரு கடைக்காரன் விற்க ஆரம்பிக்க, பொய் சொல்லாதரா அப்படின்னு ஷான் நடுவுல குறுக்க போயிருக்கான். பார்த்தா அதை வாங்க வந்தது வேற யாரும் இல்ல, நம்ம சூ இருப்பால அந்த பொண்ணுதான். ஏமா நீயா, இந்த கடைக்காரன் ஒரு ஏமாத்துக்காரன், இத போயா வாங்க வந்தேன்னு கேட்க, அதுவும் கரெக்ட் தான், ஏமாத்துக்காரன் அடிகாரத்துல 12 முள்ளு வைக்கிறதுக்கு பதிலா 11 தான் இருக்கு, அதுவே எனக்கு தெரியல அப்படின்னு சூ பின்னாடியே வந்துட்டு இருக்கா. எனக்கு நல்ல குவாலிட்டியான பொருளா வாங்கி தர முடியுமா, வாங்கி தந்தா அந்த காசை நான் உனக்கே திரும்ப கொடுத்துட்டேன் அப்படின்னு ஆண்கிட்ட இருந்து வாங்கின காசு சூ திரும்ப கொடுக்க, சரி ஓகேவா முதல்ல சாப்பிடுவோம், சாப்பிட்டா அப்புறம் பேசுவோம் அப்படின்னு ஷான் அவள ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போறான். நல்லா அவ சாப்பிடுறத பார்த்து அழ ஆரம்பிச்சிடுறான். நீ கொடுத்த காசுல 10 பைசா கூட எனக்கு தேராது போல, இந்த தேனி திங்கிறாளே அப்படின்னு பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஏதோ கதை மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுல 7வது பிரின்ஸ் வந்த கதையை பத்தி சொல்லிட்டு, நானும் இருக்கே அந்த மாதிரி ஒரு கேவலமான ஊரை பார்க்கவே முடியாது, ஆனா அங்க இருந்து வந்த ஒரு ஆளால இப்ப நம்ம படைகள்லாம் ரொம்ப வீக் ஆயிடுச்சு, ஏதோ துரதிருஷ்டம் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, அது சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு யாரோ முக்கியமான ஒரு ஆள் சூக்கு வேண்டியவங்களை பத்தி கதை சொல்ல ஆரம்பிக்க சூ செம்மையா கடுப்பாயிடுறா. போயிட்டு அங்க போய் நின்னுக்கிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி தப்பு தப்பா பேசுவ, புரிஞ்சு பேச மாட்டியாடா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, கரெக்டா அங்க சூவை பாக்குறதுக்கு நம்ம ஜின்னோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். நினைச்ச நீ அதான் இருப்ப அப்படின்னு பல்ல காட்டி சிரிக்க ஆரம்பிக்கிறான். வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.